Saucony Ride 17 ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெய்னர். என்கிட்ட யாராவது ஒரு டெய்லி ட்ரெய்னருக்கு டெக்ஸ்ட் புக் எழுதணும், அதுக்கு எனக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா, நான் யூஸ்வலாக அதை டைசெக்ட்லாம் பண்ணி சொல்லவே மாட்டேன். இந்த ஷூவை ரெஃபர் பண்ணிடுவேன். ரெஃபர் பண்ணிட்டு இந்த ஷூவில் இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் புக்காக மாறிவிடும் அப்படின்பேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெய்னர். நியர்லி ஒரு 200 கிலோமீட்டர் ரன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது டெக்ஸ்ட் புக்காக இருந்துச்சா இல்லையா ஃபார் டெய்லி ட்ரைனிங் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். மைசெல்ஃப் பாலாஜி, ஐம் ஹாபி ஜாகர். எனக்கு ரன்னிங்கை பிடிக்கும் அண்ட் ரன்னிங் ஷூஸை பர்சனலாக பை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ரன்னிங் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்பயஸ்ட் ரிவ்யூவாக தான் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் ரன்னிங் அண்ட் ரன்னிங்க்கு நான் கான்டென்ட்டை பிடிக்கும் அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போது ஷூ எனக்கு டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெயினாக ஃபீல் ஆச்சா இல்லையா ஆஃப்டர் 200 கிலோமீட்டர் தான் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. என்ன பெரிய டெய்லி ட்ரெயினர், என்ன பெரிய டெக்ஸ்ட் புக் அப்படின்றீங்களா? ஒரு டெய்லி ட்ரெயினர் எப்படி டெக்ஸ்ட் புக்காக மாறும், அதை டீட்டெயிலாக ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஷூலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டெய்லி ட்ரெயினர் தான் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். டெய்லி ட்ரெயினர்னால் ஒரு ரன்னருக்கு அவரோட ட்ரைனிங் பிளானில் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூவாக இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் டெய்லி ட்ரெயினராக மாறிடும். சம்திங் லைக் ஸ்லோ ரன், லாங் ரன், ரெக்கவரி அண்ட் சம்டைம்ஸ் ஸ்பீட் செஷன் அண்ட் சம்டைம் ரேசஸ் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ்லாம் ஒரு ஷூக்கு இருந்ததுன்னா அது அவங்களுக்கு டெய்லி ட்ரெயினாக மாறிடும். ஏன்னா அது மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். சம்டைம்ஸ் ஸ்பீட் செஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா டெய்லி ட்ரெயினராக மாறிடும். ஸோ ஓகே, ஒரு டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெயினர் தான். டெக்ஸ்ட் புக்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அக்ராஸ் த பார்டர், சம்திங் லைக் நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்லோ ரன்னர்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் இன்டர்மீடியேட் அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் எலீட் மேரத்தான். இந்த 3 செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்குமே ஒரு காமனாக ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் ஒரு டெய்லி ட்ரெயினரில். அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷூவில் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் அது டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெயினாக மாறிடும். அந்த குவாலிட்டிஸ்லாம் ரைட் 17ல் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இது அவங்களோட 17th வெர்ஷன். ஸோ எல்லா வெர்ஷன்லையும் அதை ட்ரை பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை ஒன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஸோ ஸ்டார்டிங் வித் அப்பர். ஒரு அப்பரில் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் அது டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெய்னர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக பிகினர்ஸுக்கெலாம் ஒரு 4 கேரக்டர்ஸ் சொல்லுவேன் ஒரு ஷூவில் செக் பண்ண சொல்லி. அந்த 4 கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெய்னருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீல் பேடிங் அண்ட் ஹீல் கவுண்டர். ஹீல் கவுண்டர் எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸானால் ஆங்கிள் ப்ரொனேட் ஆகும், வாபுல் ஆகும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் எனக்கு ஹீல் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் ஒரு மாடரேட் லாக் வேணும் ஹீலில். அந்த லாக் இருக்குது பிகாஸ் தே ஹேவ் அ ஹீல் பேடிங் ஃபார் த ஹீல் லாக்டவுன் அண்ட் பேடிங் ஆல்சோ ரொம்ப மாடரேட் விச் இஸ் குட் ஃபார் டெய்லி ட்ரெயினர். யூ நீட் அ பேடிங், ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பேடிங் வேணும், அதுவும் இருக்குது. மிட் ஃபுட்டில் ஐ நீட் அ ஸ்னக் ஃபிட். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அகைன் லூஸாக இருந்தால் வாபுல் ஆகும். ரொம்ப டைட்டாக இருந்தால் உங்களால் ஒரு நிறையா கிலோமீட்டர் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ரேசிங் ஷூக்கு ஒரு ஜியாமெட்ரி அது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவாக கட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் அது ஜஸ்ட் ரேசிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ஸ்பீட் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த ஷூ டெய்லி ஒர்க் ஹோஸ், டெய்லி ட்ரெயினர், உங்களோட 70% ஆஃப் த ரன் இந்த ஷூவில் தான் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மிட் ஃபுட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்னக் ஃபிட், ஒரு சாக் செட் போடும்போது எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் அந்த மிட் ஃபுட்டில் இருக்கணும். அண்ட் தென் 4 ஃபுட்டில் எனக்கு நல்லா வித் வேணும். அப்போனா தான் அது ஸ்டேபிளான ஒரு ரைடை கொடுக்கும். எவ்வளோ பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் 125 மில்லிமீட்டர் நினைக்கிறேன். பயங்கர பிக்கர் பிளாட்ஃபார்ம். ஸோ தட் உங்கள் ஃபுட் லேண்ட் பண்ணும்போது வாபுல் ஆகாது, ரொம்ப ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும். அண்ட் தென் டோ பாக்ஸில் எனக்கு ஸ்பேஸ் வேணும். US 9ல் எனக்கு ட்ரூ டு சைஸ், எனக்கு டோ பாக்ஸில் என்னோட தம் நெயில் வித்துக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீத்தபிலிட்டி அமேசிங்காக இருந்துச்சு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நான் பார்ப்பேன். இது எல்லாமே எனக்கு பக்காவாக இந்த ஷூஸில் கிடச்சிச்சு. அதனால தான் இந்த ஷூவை நான் பையே பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் ஃபார் பிகினர்ஸுக்கு அண்ட் ஆல்சோ ஃபார் கிளாசிக் டெய்லி ட்ரெயினருக்கு. இதெல்லாம் தேவை. இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஷூ டெக்ஸ்ட் புக்காக மாறிடும். இந்த ஷூவில் அந்த 4 குவாலிட்டிஸுமே 10 out of 10 till half marathon வரைக்கும் யூ ஒன்ட் ஃபீல் anything at all. அப்பரை பொறுத்த வரைக்குமே எல்லா குவாலிட்டிஸுமே செக். நான் 200 கிலோமீட்டர் ரன் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி டைம் வேர் பண்ணும்போது எனக்கு என்றைக்குமே இந்த அப்பரில் இந்த 4 கேரக்டர்ஸ்லேருந்து எனக்கு பிரச்சனையே வந்ததே இல்லை. ஸோ அதனால் அப்பருக்கு ஃபுல் மார்க் கொடுப்பேன். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹார்ட் ஆஃப் த ஷூ, மிட்சோல். கம் லெட்ஸ் கோ. இப்போ இந்த மிட்சோல் எப்படி ஸ்பெஷலான மிட்சோல் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ஒரு 7 மினிட்ஸ் ப்ளஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7:30 மினிட்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இப்போவும் அந்த ஒரு ப்ளஷ்னஸ்,
ஒரு சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 6 மினிட்ஸ் ஸ்பேஸ். ஸ்டில் என்னால் அந்த சாஃப்ட்னஸ் ப்ளஷ் அந்த எனர்ஜி நான் ஃபீல் பண்ண முடியுது. நான் ஐம் கோன் இன்க்ரீஸ் பிட் மோர். ஆல்மோஸ்ட் லைக் 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது எனர்ஜி ரிட்டர்ன், குஷன், சாஃப்ட்னஸ், ப்ளஷ்னஸ் எல்லாத்தையுமே. அதனால தான் இந்த மிட்சோல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃப்ரம் ஒரு 430 10 பேஸில் எந்த ரேஞ்சில் நீங்கள் ஓடினாலும் உங்களால் சாஃப்ட் அண்ட் ப்ளஷ்னஸ் அண்ட் அந்த ப்ரொப்பல்ஷன், எனர்ஜி ரிட்டர்ன் இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மிட்சோல், பவர் ரன் ப்ளஸ். இந்த மிட்சோல் ஃபார்முலேஷன் வந்து ஒரு பீடட் டிபியூ ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிபியூ. ஏன்னா இதுக்கு ஹை டியூரபிலிட்டி வரும் அண்ட் தென் நல்ல ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் வரும். லாங் ரனில் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆகாது. சாஃப்ட்னஸ், ப்ளஷ்னஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ஓவர்லி சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஓவர்லி ஃபேர்மராகவும் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஃபோம், இந்த மிட்சோலை அவங்க கிளாசிக் டெக்ஸ்ட் புக் டெய்லி ட்ரெயினர்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வேரியஸ் ஸ்பேசஸில் ரன் பண்ணேன். ஃப்ரம் சம்வேர்லேருந்து 430 ஒரு 10 பேஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ரேஞ்சில் ரன் பண்ணாலும் உங்களால் அந்த ஸ்டெப்பிங் கம்ஃபர்ட் அண்ட் சாஃப்ட்னஸ், ப்ளஷ்னஸ், எனர்ஜி ரிட்டர்னை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு பி ரொம்ப ஹெவி ரன்னராக இருந்தால் தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும், இல்லைனா ஃபாஸ்ட்டாக ஓடும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான பிரச்சனையே இருக்காது. அதனால தான் எல்லா செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸ்க்கும் இது வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ஸ்டாக் ஹைட் நியர்லி 35 and 27 8 mm ட்ராப் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ராப்பு. ஸோ உங்களால் நீங்கள் யூ கேன் டேக் திஸ் ஃபார் ஹாஃப் மேரத்தான் ஆர் சம்டைம் ஈவன் ஃபார் ஃபுல் மேரத்தான். ஃபுல் மேரத்தானுக்கு போகும்போது சம்டைம் யூ மே ஃபீல் த ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ. ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ணேன், 22 கிலோமீட்டர் ரன் பண்ணேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. மிட்சோலை பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுமே செக். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு அவுட் சோல், டியூரபிலிட்டி அண்ட் ட்ராக்ஷன். சாக்கனி அவங்க எல்லா ஷூஸ்லையுமே சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. சம்திங் லைக் டியூரபிலிட்டி ஃபேக்டர் அண்ட் ப்ரீத்தபிலிட்டி, அப்பர் அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுலேயும் அப்படி தான். அவுட் சோல் டியூரபிலிட்டி எனக்கு இன்னும் அப்படியே புது ஷூ மாதிரியே தான் இருக்குது. ஆஃப்டர் 200 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டர் வரும். அவங்களோட எல்லா ஷூவுமே அதே மாதிரியே தான். ஸோ ட்ராக்ஷன் நார்மல் கண்டிஷனில் எந்த இல்லை, வெட் கண்டிஷனில் ஸ்லைட்லி அபோவ் ஆவரேஜ் தான் ரேட்டிங் அதுக்கு. ஸோ ஒரு டெய்லி ட்ரெயினுக்கு தேவையான எல்லா செக் பாக்ஸுமே செக்லிஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் லாஸ்ட் ப்ரைஸ். இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக இந்த ஷூவை ரிவ்யூ பண்ண நினச்சிட்டே இருந்தேன். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் இதோட ப்ரைஸ் ரொம்ப ஹையராகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ரீட்டைல் ப்ரைஸ்லேயே செல் ஆகிட்டு இருந்துச்சு. சரி எப்படா அது டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போது லாஸ்ட் வீக் ஐ ஹவ் சீன் ஒரு 6000 7,000 ரேஞ்சில் நான் பார்த்தேன். அஜியோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களோட ஷூஸ் சாக்கோனி ரைட் 17 நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் சரி நம்ம போட்டுருவோம். ஏன்னா ஒரு 7,000 6 to 7,000க்கு இந்த ஷூ கிடச்சிதுன்னா இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் எல்லா செக் பாக்ஸுமே டிக் ஆயிரும். டியூரபிலிட்டி மினிமம் 800 கிலோமீட்டர் வரும். இவனோட பிக் பிரதர் இருக்கான் டைம் 21, அவன்லாம் 1000 கிலோமீட்டருக்கு மேலே வருவான். ஸோ இவன் மினிமம் ஒரு 800 கிலோமீட்டர் வருவான். நான் சொன்ன மாதிரி அப்பர், மிட் சோல், அவுட் சோல் எல்லாமே இதில் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா அந்த ஷூவில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்குது. சம்திங் லைக் இந்த ஷூ ஒரு ஸ்பீட் ஷூ இல்லை. ஒரு 430க்கு கீழே நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு மேரத்தானுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக 3 hour 3.5 hours ஓடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது அந்த ஷூ இல்லை. இது அதுக்கான டிசைன் பண்ண ஷூவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு 430 பேஸ்லேருந்து 10 பேஸ் வரைக்கும் அந்த ரேஞ்சில் ஓடுற ஒரு ஷூ. இட்ஸ் நாட் அ ஸ்பீட் ஷூ. அது ஒன்று. செகண்டு, டோ பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, விச் இஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் நிறையா பேருக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரில. இஃப் யூ ஹாவ் அ நேரோ ஃபூட்டாக இருக்கிறவங்களுக்கு சம்டைம் டோ பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தால் பிடிக்காதும்பாங்க. ஸோ அது ஒரு மைனர் ஒரு இஷ்யூவாக நான் பார்க்குறேன். பட் ஐ ஹாவ் ஒன் மோர் மேஜர் இஷ்யூ விச் இஸ் அவைலபிலிட்டி ஃபேக்டர். ஆன்லைனில் அவ்வளோவா இது அவைலபிளாக இல்லை. 2-3 ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் அவ்வளோவா ஸ்டோர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் விட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆன்லைனில் ஆத்தென்டிசிட்டி எப்படி செக் பண்ணுறதுனே நிறையா பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவேன். சாக்கனியோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்மேன் ரீட்டைல். இவங்க தான் அவங்களோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கப்புறம் பிரைடெக்ஸும் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ ஐ வில் ஷேர் சம் ஃபியூ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதுக்கெலாம், இந்த ப்ரைஸ் அண்ட் எந்த ஆன்லைனில் இருக்குது அண்ட் அவங்க எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸுக்கு. அதே மாதிரி யார் சேல் பண்ணாலுமே எந்த ஷூவை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் ரிட்டர்ன் பாலிசி, கேன்சலேஷன் பாலிசிலாம் கொஞ்சம் படிச்சுட்டு ரிட்டர்ன்லாம் பண்ணுறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னாடி அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் தான் என்னோடய சஜஷன். அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் டிசப்பாயிண்டட் ஸ்டில் இன் இந்தியா. வி டோன்ட் ஹேவ் wider availability for any of the major shoe brands. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி ஐ டோன்ட் ஹேவ் எனி மேஜர் இஷ்யூஸ். அஸ் ஐ செட் 6,000 to 7,000 ரேஞ்சில் ஒரு டெய்லி ட்ரெயினர் ஒரு 800 கிலோமீட்டருக்கு வருது அண்ட் தென் இட் இஸ் செக்கிங் ஆல் த பாக்ஸஸ் அப்படிங்கும்போது இந்த ஷூ எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் உங்களுக்கு இந்த ஷூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ரிலேட்டட் நான் கான்டென்ட்டை பிடிக்கும் அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ஜென்யூனாக பர்சனலாக நானே பை பண்ணி ஷூஸை டெஸ்ட் பண்ணி அந்த ரிவ்யூஸை நாங்கள் ஷேர் பண்ணுவேன். எந்த பயஸ்டுமே இருக்காது. ஸோ உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். See you on the next video. Happy running. Peace.